இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இது முழுக்க முழுக்க ராகுல் காந்தி அவர்களுடைய பார்வைக்கு இந்த வீடியோ போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். முதலாக ஒரு செய்தியை ராகுல் காந்தி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்க இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து என்ன மாதிரியான ரிப்போர்ட்டெல்லாம் உங்கள் கையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியை விரும்புகிறார்கள். இந்த கூட்டணி பிளவுபட்டு விடக்கூடாது என்று தமிழர்கள் விரும்புகிறார்கள். இது ஒரு வெற்றி கூட்டணி, சாதிக்கக்கூடிய கூட்டணி. இன்றைக்கு இந்தியாவினுடைய பெரும்பாலான பகுதிகள் அது பல்வேறு பித்தலாட்டங்களின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் RSS சங்கபரிவார கும்பல்கள் இன்றைக்கு அடித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்களுக்கு சவால் விட்டு அவர்களையே மண்ணை கவ்வை செய்யக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் தமிழ்நாடு மிக முக்கியமானது. அது ஏன் அது சாத்தியமாகுது அப்படின்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு மிகப்பெரிய விருட்சம், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இன்னபிற பல்வேறு கட்சிகள். இதில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு ஏதோ காங்கிரஸுக்கு நல்ல விஷயம் பண்ணுறது மாதிரியும், காங்கிரஸை இனிப்போ இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டில் இனிப்போ அதை ஏதோ எடுத்து முடிக்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் உங்ககிட்ட வருது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதையெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு அவர்களுடைய மொழி புரியும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நமக்கு தெரியும் ராகுல் காந்தியை பற்றி. ராகுல் காந்தி அவர்கள் கடந்த 11 வருடங்களாக இந்தியாவில் RSS சங்கபரிவார கும்பல்களை, மோடியினுடைய முகத்திரையை எந்த அளவிற்கு கிழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை RSS சங்கபரிவார கும்பல்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதற்கு எதிராக மாநிலம் தழுவிய ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்ததாக நீங்கள் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி, அடுத்ததாக நான் ஒன்று சொல்கிறேன். ராகுல் காந்தி இன்றைக்கு இந்திய அளவில் போடுற எஃபர்ட் இருக்கு இல்லையா, அதில் 1% தமிழ்நாட்டில் போடுற ஏதாவது ஒரு காங்கிரஸ் தலைவர்களை நம்ம பார்க்க முடியுமா? இப்போ சசிகாந்த் செந்திலெல்லாம் சமூக ஊடகங்கள்லையும் களத்தில் எல்லாம் அவர் வேலை செஞ்சிட்ருக்கார். நம்ம கண்கூடாக சில பேர் விதிவிலக்கு. ஆனால் பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள், தமிழர்களுடைய வேண்டுகோள். இப்போ நான் என்ன கேட்குறேன், கடந்த 5 வருடங்களாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். நான் சொல்கிறது ஆட்சிப்படி. ஆனால் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு பேர் இயக்கம், விடுதலை போராட்டத்தில் முன்களத்தில் நின்ற ஒரு மாபெரும் இயக்கம் இல்லையா, ஜவஹர்லால் நேரு மாதிரியான உலகின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவரையெல்லாம் உருவாக்கிய ஒரு மிக முக்கியமான இயக்கம். இப்போது இந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் நான் என்ன கேட்குறேன், கடந்த 5 வருடங்களாக காங்கிரஸ் கட்சிக்கென்று பிரத்யேகமான ஒரு மிக முக்கியமான மாநாடு மாதிரி ஏதாவது ஒன்று நடத்தியிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. அடுத்தது, கட்சியை வளர்ப்பதற்கு இவர்கள் எத்தனை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். மெம்பர்ஷிப்பை தயவு செய்து ராகுல் காந்தி பார்க்கணும். சும்மா இந்த பாருங்கள், இந்த மிஸ்டு கால் மாதிரி தமிழிசை சவுந்தரராஜனும் வானதி ஸ்ரீனிவாசன் உலகத்திலே பெரிய கட்சின்னு பிஜேபியை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. உண்மையாகவே காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த 5 வருடத்தில் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனை இளைஞர்களை இந்த இயக்கத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலை உங்ககிட்ட காட்ட சொல்லுங்களேன். நீங்கள் அதை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போது இது எதுவுமே செய்கிறதில்ல. கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன விஷயங்களும் பண்ணுறதில்ல. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? அதுவும் இல்லை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வரும்போது இல்லை எங்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வேணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுலாம் தப்பு இல்லைங்க, கேட்குறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் ஒன்று, நீ கேட்கக்கூடிய இடத்துல இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருந்தது கடந்த 5 வருடத்தில்? இப்போது எத்தனை சதவீதம் வாக்கு வங்கியாக காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் வளர்ந்துருக்கிறது அப்படின்லாம் கேட்கணும் இல்லையா? எனக்கு நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் எனக்கு தெரியும், என்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிறாங்க, நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் நான் சொல்ல முடியாது, சரியா? அந்த அளவிற்கு ஒரு 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 சுயநலம் உள்ள ஆட்களாக இருக்கிறாங்க.
இப்போ நம்ம காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறது காந்திஜியிலேருந்து நேருவிலேருந்து ஒரு பெரிய ஒரு பட்டியல் போட முடியும். இவங்க எல்லாருமே சுயநலமற்ற அரசியல்வாதிகள். ஆனால் நான் சொல்கிறேன், நான் பேசியது வரைக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, எல்லாமே சுயநலமானவங்க. ஏதாவது பதவி கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பொறுப்பு கிடைக்குமா, இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலான நபர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய 2019 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ராகுல் காந்தி என்று சொல்லக்கூடிய மனிதர் குமுறியதை நாங்கள் பார்த்தோம். கட்சிக்குள்ளே எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு நீங்கள் குமுறியதை இந்திய மக்களாகிய நாங்கள் நன்கு அறிவோம். உங்களுக்கு தெரியாததெல்லாம் இல்லை. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் சொல்வதை நீங்கள் கேட்கப் போகிறீர்களா, அல்லது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேட்க போகிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மீண்டும் சொல்கிறேன், இது வெற்றி கூட்டணி, இது ஒரு மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் பாஜகவை விரட்டி அடிக்கும், வேறறுக்கும். ஏன்னா அவனுடைய பல 100 வருட கனவு தமிழ்நாடு அப்படிங்கிறது. நல்லா யோசிக்கணும். ஆர்எஸ்எஸ்னுடைய 100 வருட கனவு இங்கே எதையாவது பண்ணணும்னு. ஆனால் எதுவுமே முடியலை. அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை மட்டும்தான். அதில் போய் இந்த மாதிரியான நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஏன் இங்கே இருக்கிறவன் அதை பேசுகிறான் அப்படின்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் தாங்க. டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குது. அதை புதிய தலைமுறை மாதிரி பாலிமர் மாதிரியான சில அடிமை ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, விஜய் மூக்க சொரிஞ்சான், விஜய் பல்ட்டி அடித்தான், தூங்குறான், எழுந்தான், ஏதோ 50 பேர் பார்க்குறான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்தி போட்டுட்டு இருக்கிறான். இதை நம்பிட்டு ஒரு கூட்டம் இருக்குது, 50% வாக்கு 35% வாக்குன்னெலாம் சொல்லி அடிச்சுட்டு இருக்கிறான். இதை நம்பிட்டு இருக்கிறான். ஏசி ரூமில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் இதை நம்பிட்டு இருக்கிறான். இதை வச்சுக்கிட்டு டிவி கேட்ட போகலாமா அப்படின்னு பார்க்குறேன். மீண்டும் சொல்கிறேன், இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களாகட்டும், ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிறார்கள். இப்போ இவங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு இவங்க நினச்சா ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியும். ஆனால் முதல்வர் சொல்கிற மாதிரி அவர் என்னுடைய சகோதரர், நான் சகோதரன் வேறு யாரையும் அழைக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே மாதிரி முதல்வர் சொல்கிறார், கடந்த காலத்தில் யார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர்னா முதல்வர் சொல்கிறார், அது ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு சொல்கிறார். அந்தளவுக்கு அவர் அந்த காங்கிரஸுக்கும் அந்த பேர் இயக்கத்திற்கும் ஒரு மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதுமாதிரி ராகுல் காந்தியும் அந்த அளவிற்கான முக்கியத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்களுக்கும் கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இங்கே இருக்கிறவன் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சில வேலைகளை தயவு செய்து நீங்கள் நம்பிடுறாங்க. கள யதார்த்தம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இனியாவது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்கிட்ட பதவி, இந்த சுகம், இந்த பொறுப்பு, பணம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி போகாமல் கட்சியை வளர்க்குறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி நமக்கு தெரியும், நாகர்கோயில் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு பின்னாடி வேறு காரணங்கள் இருக்குது. அது நான் இந்த பதிவில் சொல்ல விரும்பலை. இப்போ தஞ்சாவூர் பகுதி, சிவகங்கை மாதிரியான சில இடங்களில் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் வளர்ந்திருக்கிறதா, அல்லது வளர்ச்சிக்காக இவர்கள் ஏதாவது செய்கிறார்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? களத்தில் எத்தனை தலைவர்கள் நிற்கிறாங்க? களத்தில் நின்று போராடக்கூடிய எத்தனை தலைவர்களை காங்கிரஸ் உருவாக்கி இருக்கிறது? நமக்கெல்லாம் தெரியுங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் காங்கிரஸுக்குன்னு ஒரு 10 தலைவர்களை நம்ம சொல்ல முடியும். அப்படி வலுவாக இருந்த ஒரு இயக்கம். இன்றைக்கி கடந்த ஒரு 30 வருடங்களை தமிழ்நாட்டில் அப்படி சொல்ல முடியாத ஒரு காங்கிரஸ் தலைவரை சொல்லுங்கள். ஒரு லைம் லைட்டில் நிற்கக்கூடிய ஒரு இந்த கட்சிக்கு இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தலைவரை சொல்லுங்கள். ராகுல் காந்தி அவர்களே, மீண்டும் சொல்கிறேன், ஏன்னா உங்களை பற்றி ஏராளமான பதிவுகளில் பேசியிருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுடைய நம்பிக்கை, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரியா? நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சரியானதாக இருக்கணும். இது தமிழர்கள் சார்பில் உங்ககிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள். செய்வீங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.